வணக்கம் நண்பா நண்பிகளே. இந்த பதிவுல ரொம்ப முக்கியமான தகவல் பத்தி பேச போறோங்க. கெட்ட கனவு வந்தால் கெட்டது நடக்குமா அப்படின்றது நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? தூக்கத்தில் வரும் கனவுகள் அனைத்தும் மகிழ்ச்சி அளிப்பது கிடையாது. சில பேருக்கு ஒரு சில கனவுகள் பயத்தையும் பதட்டத்தையும் அச்சத்தையும் அளவுக்கு அதிகமாக கொடுக்கும். கெட்ட கனவு வந்தால் கெட்டது நடக்க போவதற்கான அறிகுறின்னு பலரும் தவறாக நினைச்சுக்கிறீங்க. ஆனால் அனைத்து கெட்ட கனவுகளும் அப்படி கிடையாது. இப்போ நான் சொல்ற கெட்ட கனவுகள்லாம் உங்களுக்கு வருதுன்றப்ப உங்க வாழ்க்கையில அதிர்ஷ்டத்தை, பணத்தை, சந்தோஷத்தை, நிம்மதியை எல்லாத்தையும் அள்ளி அள்ளி கொடுக்க போகிறதுக்கான ஒரு அறிகுறியை நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படிப்பட்ட என்ன மாதிரி கெட்ட கனவுகள்லாம் உங்களுக்கு வந்தால் நல்லதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? கெட்ட கனவுகளுக்கான பலன்கள் பாருங்க. கனவுகள் சில நேரங்களில் நம்ம பயமுறுத்தும் வகையில் வருவது உண்டு. ஆனால் அந்த கெட்ட கனவுகளும் கெட்ட பலன்கள் தருவது கிடையாது. சில கெட்ட கனவுகள் சில நல்ல விஷயங்கள் தருவங்க. அதாவது இப்படிப்பட்ட கனவுகள் ஒன்று ஒன்றா அந்த பதிவில் பார்க்கலாம். பல பேருக்கு கனவுல நெருங்கியவர்களோ ரொம்ப பிடிச்சவங்களோ தாய் தந்தையோ சகோதர இவங்கெல்லாம் இறந்து போற மாதிரி ஒரு கனவு வரும். சில சமயம் நாமே இறந்து போற மாதிரி கூட கனவு வரும். இப்படிப்பட்ட கனவுகள் பயமா இருக்கும். ஐயோ அவங்களுக்கு ஏதாச்சும் ஆயிருமா, அவங்க ஏதாச்சும் தவறி போறாங்கன்னு பயப்படுவோம். கனவுல உங்களை நீங்களே இறந்து போவதாகவோ யாராவது இறந்து போவதாகவோ நீங்க பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல 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 அறிகுறி. கனவு சாஸ்திரம் சொல்லப்படுதுங்க. இந்த அர்த்தம் உங்க ஆயுள் அதிகரிக்கக்கூடும். உங்கள் கனவுல யார் ஒருவர் மறைந்தாரோ அவருடைய ஆயுளும் பன்மடங்கு அதிகரிக்கும். அவங்களுடைய ஆயுள் மட்டும் இல்லாமல், அதாவது அவங்களை தொடர்ந்து இருந்த ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் அவங்களை விட்டு விலக போகுது, அவங்க வாழ்க்கை நல்ல மாற்றங்கள் கிடைக்க போகுதுன்றதுக்கான ஒரு அர்த்தமாக கூட எடுத்துக்கலாம். அதனால யாராச்சும் உங்கள் கனவுல இறந்துட்டாங்கன்னா தயவு செஞ்சு நீங்கள் பயப்படாதீங்க. அது கெட்ட கனவுல ஒரு நல்ல கனவு அது, சரிங்களா? ரெண்டாவது, ஒரு சில பேர் பார்த்தாவே ஒரு அருவறுப்பாக பண்ணுற விஷயம் எதுங்க, மலம். அதாவது நம்ம போகிற டாய்லெட்டை பார்க்கறது நம்மளுக்கு பிடிக்காது, கஷ்டமாக இருக்கும். யாராச்சும் ரோட்டில் போயிட்டு இருந்தால் கூட ஒரு மாதிரி மூஞ்சி ஒரு மாதிரி பண்ணுவோம் இல்லைங்களா? கனவுல மலம் பார்ப்பது கொஞ்சம் வித்தியாசமாக கனவாக இருக்கலாம். கண்டிப்பாக எல்லாருக்கும் இது வரும். இது மனதை கஷ்டப்படுத்தலாம். என்ன இது மாதிரி வந்துடுச்சு, இது நல்லதா கெட்டதா? ஆனால் கனவுல மலம் பார்த்தா பணப்பிரச்சனை தீரும். கனவு சாஸ்திரம் சொல்லுதுங்க, வீட்டில் பணம் அதிகமாகும். இது பணம் வரும் என்பதற்கான அறிகுறி. அதாவது ரொம்ப நாளாக ஏதாச்சும் உங்களுக்கு கடன் கொடுக்குறவங்க, கடன் தர வேண்டியவங்க, வீடு ஏதாச்சும் பிரச்சனையில் இருக்குது, ஏதாச்சும் நாள்பட்ட கேஸ் ஏதோ ஒன்று இருக்கும், டக்குன்னு உங்களுக்கு ஏதாவது வகையில் பணம் சேரும். உங்கள் அதிர்ஷ்டம் மாறப்போது, வாழ்க்கையில் சந்தோஷமும் வளமும் உங்களை தேடி வரப்போகுதுன்னு அர்த்தம். அதனால் மலம் கனவுல வந்தால் ரொம்ப 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 நல்லதுங்க. இதுவரை நீங்கள் ஏன் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அப்படிலாம் நினைக்காதீங்க. எனக்குமே இது மாதிரி கனவு வந்திருக்கு. மறுநாள் எனக்கு ஒரு 500 ரூபாய் கிடைக்கல. எனக்கு எப்பவுமே எங்கள் வீட்டுக்கு ஒரு 100 ரூபா கூட கொடுக்க மாட்டார். அதுக்கப்புறம் ஒரு 500 ரூபா கொடுத்தாரு. அப்போ கனவுகள்லாம் பழிக்குதுன்றதை நான் அப்போது ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டேன். மூணாவது, கனவுல சுடுகாட்டை பார்த்தா ஒரு சில பேர் பயந்து தூக்கத்துலேருந்து பட்டுன்னு எழுந்துருவாங்க. ஆனால் இது ஒரு நல்ல கனவு. கனவுல சுடுகாடு பார்த்தா சமூகத்தில் உங்களுடைய மரியாதை கூடும் என்று கனவு சாஸ்திரம் சொல்லுதுங்க. உங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்கும். வேலை நல்ல நிலைமைக்கு வருவீங்க. வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்தாலும் ஈஸியாக சமாளிக்கலாம். அதனால இப்படிப்பட்ட கனவுகள் மோஸ்ட்லி வரவங்க இதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாம் நல்லது மட்டும் நடக்கிற மாதிரி உங்களுக்கு தோணும், சரிங்களா? அதே மாதிரி இறந்தவர்களுடன் சாப்பிட்றதா மாதிரியோ, இல்லை இறந்தவர்களுடன் பேசுகிற மாதிரியோ, இறந்தவர்களுடன் சிரிக்கிற மாதிரியோ இந்த மாதிரி கனவுகள் வந்ததுன்னா இதுவும் ஒரு நல்ல கனவாக பார்க்கப்படுது. ஏதாவது நம்ம தோழி நெருங்கியவங்களாக இருப்பாங்க, திடீர்னு அவங்க தவறி இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க கனவுல டக்குன்னு நம்ம பயப்படுவோம். அவன் நம்ம கூட இருக்காளோ, நம்மளுக்கு ஏதாச்சும் ஆயிடும்னு. ஒரு சில பேர் பயப்படுறவங்க உண்டு, ஒரு சில பேர் சந்தோஷமாக எடுக்கிறவங்களும் இருக்காங்க, ஒரு சிலர் பயந்து நம்மளையும் கூப்பிட்டு போயிடுவாளோ அப்படின்லாம் கூட நம்மளுக்கு தோணும் இல்லையா? ஆனால் இந்த மாதிரி இறந்தவர்கள் கனவில் வந்தால் அது ஒரு அதிர்ஷ்டமான கனவாக பார்க்கப்படுது. அதுவும் உங்கள் கனவுல உங்க கூட சாப்பிட்றாங்க அப்படின்றப்ப அது ஒரு நல்ல அறிகுறியாக சொல்லப்படுது. நீண்ட நாட்களாக கஷ்டப்பட்டு கொண்டிருந்தால் அதுலேருந்து நீங்கள் விடுபடுவீங்க. எதில் கஷ்டப்படுறீங்களோ அந்த துன்பங்கள் துயரங்கள் உங்களை விட்டு விலக போகுதுன்னு அர்த்தம். துக்கங்கள் நீங்கி சந்தோஷம் பெருக போகுது. இன்னும் ஒரு சில பேர் தற்கொலை செய்கிற மாதிரி ஒரு கனவு வரும். அது பெரிய குற்றம். ஆனால் கனவுல அந்த மாதிரி கனவு உங்களுக்கு வந்துச்சுன்னா அது நல்லது, கனவு சாஸ்திரம் சொல்லுது. அந்த மாதிரி நீங்கள் கனவு கண்டிங்கன்னா உங்களுடைய ஆயுள் அதிகரிக்கும். இது உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வரப்போகுதுன்றது அதுவே உங்களை சூழ்ந்திருந்த கெட்டதில் ஒன்று ஒன்றா உங்களை விட்டு விலகிடுச்சு. இனிமேல் உங்களுக்கு எந்த ஒரு கெட்டதும் நடக்காது, உங்களுக்கு நல்லது மட்டும்தான் நடக்க போகுதுன்றதுக்கான ஒரு அறிகுறி. நான் நிறைய பதிவில் சொல்லியிருக்கேன். கனவு சாஸ்திரத்தை நம்புபவர்கள் இந்த கனவுகளை பற்றி தெரிந்து கொண்டு சந்தோஷப்படலாம். ஆனால் நாம் பார்த்த கனவுகள் எல்லாம் கனவு சாஸ்திரம் சொல்லப்பட்டவை. கனவுகள் எல்லோருக்கும் ஒரே மாதிரி பலன் தருமான்னு சொல்ல முடியாது. ஆனால் கனவுகளை பற்றி தெரிந்து கொள்வது சுவாரஸ்யமானது. ஏன்னா நம்ம ஒரு கனவுகளுமே நம்ம எதிர்காலத்தை பற்றின ஒரு சில விஷயங்களை கொடுக்கும். இப்போது நம்ம ஒரு மாத்திரை சாப்பிட்ருப்போம், அது நம்மளுக்கு ஓகே ஆயிருக்கும், நம்ம ஹெல்த் நல்லா இருந்திருக்கும். அதுவே இன்னொருத்தவங்க அந்த டேப்லெட் சாப்பிடும்போது அவங்களுக்கு அதே மாதிரி ஆகணும்னு கிடையாது. அவங்களுடைய உடம்பு கண்டிஷன் அவங்களுக்கு எப்படி இருக்கும், ஸோ அதனால் சேஞ்சஸ் ஆகும். நீங்கள் இப்போ ஒரு கஷ்டமான இறுக்கமான சூழ்நிலை இருக்கும்போது நான் இப்போ சொன்ன கனவுகளாக உங்களுக்கு வருது அப்படின்றப்ப அந்த கஷ்டமான சூழ்நிலை போக்குறதுக்காக கூட வந்திருக்கலாம். அதனால் இந்த மாதிரி கனவுகள் வந்தால் பயப்பட வேணாம். அது ஒருவேளை நெருக்கமான கஷ்டகாலமாக இருந்தால் அந்த கனவுகள் வந்த பிறகும் அது உங்களுக்கு தொடர்ந்து
இருக்குன்றப்போ ஓகே கொஞ்சம் கொஞ்சமாக நிதானமாக எந்த ஒரு செயலை செஞ்சாலும் பொறுமையாக நிதானமாக ஒரு அடி எடுத்து வச்சு கவனமாக பார்த்து பண்ணிங்கன்னா அதுலேருந்து நீங்கள் தப்பிக்கலாம். நம்ம கடவுள் நிறைய நிறைஞ்சு வழிபடுறோம் இல்லைங்களா, கடவுள் ஏதாவது ஒரு மூலயமா நம்மளுக்கு நல்லது நடத்துவார்னா கடவுள் மூலியம் நம்மக்கிட்ட சொல்லுவார், இந்த மாதிரி பிரச்சனை வருது முன்கூட்டியே இரு நான் இருக்கு, அந்த மாதிரிலாம் சொல்லுவார். அதனால் நம்ம தான் அதை வந்து சுதாரிச்சுக்கிட்டு நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். இப்போ உங்களுக்கு வேறு ஏதாச்சும் கனவுகள் வந்திருக்கு அப்படின்றப்ப கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதில் உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். நன்றி சகோதர சகோதரிகளே.